ஹலோ எவ்ரிவன், நம்ம சி ப்ரோக்ராமிங்ல 4th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல டைனாமிக் மெமரி அலோகேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த லிங்க் லிஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த 4th யூனிட்டுக்கு மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் செமஸ்டர்ல கூட இந்த லிங்க் லிஸ்ட்ங்கிற டாபிக் வரும். ஸோ இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லிங்க் லிஸ்ட்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். ஸோ அரே மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்ங்கிறோம். அப்புறம் எதுக்கு லிங்க் லிஸ்ட்னு ஒரு புதுசா கொண்டு வராங்க? ஏற்கனவே அரே இருக்கு இல்லையா? ஸோ எதுக்கு புதுசா கொண்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அரே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ ஒரு அரே நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் அரே டிக்ளேர் பண்ணுவோம். எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? அரேக்குன்னு ஒரு நேம் கொடுப்போம். நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சைஸ் கொடுப்போம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு ஒரு சைஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஒரு அரே டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்படி டிக்ளேர் பண்ணதும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா, இப்போ 10 சைஸ் கொடுத்துருக்கனால 10 மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். அரேல என்ன பண்ணுவோம்? கண்டிஜியஸ் மெமரி லொகேஷன்ஸ் பார்த்தோமா? ஸோ தொடர்ந்து தான் 10 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுவோம். பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்படி 10 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடும் இந்த அரேக்காக. நம்ம ஆனா அரேக்கு சைஸ் 10ன்னு கொடுத்துருப்போம். நான் 10 எலிமெண்ட்ஸ் என்டர் பண்ணுவோமா? மாட்டோம். ஒரு சில நேரம் 1 2 3 1 2 3 4 இது மாதிரி சின்னதாவே முடிச்சிருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 நம்ம அரே என்டர் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்க. ஸோ 1 இங்க ஸ்டோர் ஆகும், 2 இங்க ஸ்டோர் ஆகும், 3 இங்க ஸ்டோர் ஆகும். ஸோ 3 எலிமெண்ட் ஸ்டோர் ஆகிரும். மீதி ஸ்பேஸ் என்ன ஆகும்? மீதி ஸ்பேஸ்ல எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அரேக்குன்னு அலோகேட் பண்ணியாச்சு. நம்ம அரே என்ன கொடுத்துருக்கோம்? 1 2 3 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த மீதி மெமரி ஸ்பேஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த மெமரி ஸ்பேஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணணுங்கிறனாலதான் ஒரு புது கான்செப்ட் லிங்க் லிஸ்ட்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த லிங்க் லிஸ்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த லிங்க் லிஸ்ட்ல இந்த மாதிரி கண்டிஜியஸ் மெமரி லொகேஷன்ஸ் கிடையாது. ஒரே ஐடியா எல்லா மெமரி லொகேஷனும் அலோகேட் பண்ணணும்னு கிடையாது. இந்த லிங்க் லிஸ்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க பாருங்க. அதே 1 2 3 ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஒண்ணுங்கிறதுக்கு ஒரு மெமரி ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் இப்படி 1 ஸ்டோர் ஆயிரும். இவ்வளவுதான் மெமரி ஃப்ரீயா இருக்குன்னா அந்த இடத்துல போய் 1 ஸ்டோர் ஆயிரும். 1 மட்டும் ஸ்டோர் ஆகாம 1க்கு அடுத்த எலமெண்ட் 2 இருக்கு இல்லையா? அந்த 2ஓட அட்ரஸ் எங்க இருக்கு, எந்த மெமரி ஸ்பேஸ்ல இருக்குங்கிற அந்த அட்ரஸையுமே இந்த 1ங்கிற பக்கத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்படியே அடுத்தடுத்த எலமெண்டா ஸ்டோர் ஆகும். இப்போ 2ங்கிறது தேவைப்படப்ப 1க்கு பக்கத்துலேயே ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்க மெமரி ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கும் அந்த இடத்துல போய் இப்போ 2 ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு மெமரி ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க போய் இப்போ 2 ஸ்டோர் ஆயிரும். இந்த 2 எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குங்கிற அட்ரஸ் வந்து 1க்கு பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி 2க்கு அடுத்த எலமெண்ட் எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது 2க்கு பக்கத்துல கொடுத்துருவாங்க. ஸோ இப்படியே லிங்க் லிஸ்ட்ல ஒவ்வொரு எலமெண்டா எந்த அட்ரஸ்ல இருக்குங்கிறதும் சேர்ந்து வந்துடும், அந்த எலமெண்டோட வேல்யூ சேர்ந்து வந்துடும். இப்படி நம்ம தேவைப்படும் போது அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்றதுனால தான் லிங்க் லிஸ்ட்ங்கிறது பெஸ்டா இருக்கு. இந்த வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி அவாய்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் புதுசா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக லிங்க் லிஸ்ட்னு கொண்டு வரோம். ஸோ இப்போ டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் கனெக்டட் த்ரூ ஏ சிங்கிள் லிங்க். கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். நோட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க பாருங்களேன், இப்போ 5ங்கிற எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த 2 பாக்ஸ் பேர் தான் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்றோமோ அத்தனை நோட்ஸ் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் கனெக்டட் த்ரூ ஏ சிங்கிள் லிங்க். அப்படி இருந்தால் தான் அது பேர் லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்க் லிஸ்ட்ங்கிறது செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். அடுத்த லிங்க் லிஸ்ட் இஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் நோட்ஸ். நிறைய நோட்ஸ் இருக்கும், அது பேர் தான் லிங்க் லிஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ஈச் நோட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஃபீல்ட்ஸ். ஒவ்வொரு நோடுலயுமே 2 ஃபீல்டு இருக்கும். என்னென்னது? ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபீல்டு, பாக்ஸ். ஒவ்வொரு நோடுக்குமே 2 பாக்ஸ் இருக்கும். பாக்ஸ்ல டேட்டா என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோமோ அந்த வேல்யூ இருக்கும். 2வது பாக்ஸ்ல ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. ரெஃபரன்ஸ்னா அடுத்த வேல்யூ எந்த மெமரி ஸ்பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத அந்த அட்ரஸை ரெஃபர் பண்ணியிருக்கும். ஸோ அதான் ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. ஸோ ஒரு நோடுன்னு இருந்துச்சுன்னா 2 ஃபீல்டு இருக்கும். ஒன்னு டேட்டா ஃபீல்டு, ஒன்னு ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. ஸோ பாருங்க, லிங்க் லிஸ்ட். இப்போ லிங்க் லிஸ்ட் இப்படி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. இதுல முதல் நோடு இருக்கு இல்லையா? அந்த முதல் நோட கெட் நோடுன்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் இஸ் கால்டு கெட். ஓகேவா? கெட் நோடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்ப லிங்க் லிஸ்ட் முடியும்னா, நம்ம இப்படி அட்ரஸ் பாயிண்ட் ஆகிக்கிட்டே போதும் இல்லையா? இப்ப அந்த அட்ரஸ் பாயிண்ட் ஆகும்போது கடைசியா பாயிண்டர் வந்து நல்லுக்குன்னு பாயிண்ட் ஆகும். ஸோ நல்ல பாயிண்ட் பண்ணுச்சுன்னா லிங்க் லிஸ்ட் முடிஞ்சுன்னு அர்த்தம். பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் த நெக்ஸ்ட் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டு நல். ஓகேவா? இதான் லிங்க் லிஸ்ட். ஸ்டார்டிங் நோட வந்து கெட்னு சொல்லுவாங்க, லாஸ்டா முடியறப்ப நல்லுக்கு பாயிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்டோட சின்டாக்ஸ். இதையும் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ சின்டாக்ஸ் பாருங்க.
ஸ்ட்ரக்ட் எப்பயும் போல ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்டு நோடுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறோம். இந்த நோட்ல என்னென்ன இருக்கும், டேட்டா இருக்கும், அதே மாதிரி அடுத்த டேட்டாவோட அட்ரஸ் இருக்கும். ஸோ நோட் பாயிண்டர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிதான் லிங்க் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்டோட ஆப்ரேஷன்ஸ். இந்த லிங்க் லிஸ்ட்ல ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். என்னென்னு பாருங்க. கிரியேஷன், ஒரு லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். அடுத்து அந்த கிரியேட் பண்ண லிங்க் லிஸ்ட்ல ஒரு சில எலமெண்ட்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ண எலமெண்ட்ஸ்ல தேவையில்லாததை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த லிங்க் லிஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதான் லிங்க் லிஸ்ட்ல உள்ள ஆப்ரேஷன்ஸ். என்னெல்லாம் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். பாருங்க, ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல கெட்டர் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு லிங்க் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்றோம். ஸோ ஸ்ட்ரக்ட் நோடு இன்டு டேட்டா, அது ஸ்ட்ரக்ட் நோட் பாயிண்டர் நெக்ஸ்ட். ஸோ இப்படிதான் ஒரு லிங்க் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்றோம். பண்ணிட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேரியபிள்லாம் தேவை. ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டார் ஃபர்ஸ்ட், ஸ்டார் லாஸ்ட், ஸ்டார் டெம்ப், அடுத்து ஸ்டார் பி. ஸோ இந்த வேரியபிள் எல்லாமே தேவை. அதே மாதிரி டேட்டான்னு ஒன்று தேவை. டேட்டா நம்ம என்ன டேட்டா கொடுக்க போறோம். அடுத்து சாய்ஸ், நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோங்கிறத சாய்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்குன்னு சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் தேவை. அதே மாதிரி கவுண்ட், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட். ஓகேவா. ஸோ இத்தனை வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, இன்சர்ஷன் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, டெலிஷன் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம யூசர்ட்டே கேட்கிறோம். பாருங்க, பிரிண்ட் ஆஃப் என்டர் யுவர் சாய்ஸ், நீங்க என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அதை நம்ம சாய்ஸ்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ சாய்ஸ் வந்து நமக்கு 4 தான் இருக்கு. ஸோ 4 தாண்டக்கூடாது. ஸோ வைல் சாய்ஸ் லெஸ் தென் 5, 5 கம்மியா இருக்கும் போது இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 1 இருக்கப்ப நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் டேட்டா, எந்த டேட்டா என்டர் பண்ண போறீங்க. ஸோ அந்த டேட்டாவை டேட்டால ஸ்டோர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோடோட வேல்யூ வந்து டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, அதனால 0. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பீலையும் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, பீங்கிற பாயிண்ட்லையும் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்போ கவுண்ட் 1. ஸோ ஒரு நோடு வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்படிதான் ஒரு லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்றதுக்கு இந்த 2 லைனும் இந்த லைனும் முக்கியம். ஸோ இதான் கிரியேஷன் ஆப்ரேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இன்சர்ஷன் சாய்ஸ் 2 இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ என்ன எலிமெண்ட் இன்சர்ட் பண்ண போறோங்கிற டேட்டா என்டர் பண்ண சொல்றோம். அவங்க என்டர் பண்ற டேட்டாவை பாயிண்டர்ல ஸ்டோர் பண்றோம். ஓகேவா. ஸோ பாயிண்டர்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்டோட அட்ரஸ் வந்து பாயிண்டர்ல இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா. கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1, ஏன்னா 2 எலமெண்ட் இப்போ 2 நோடு வந்துருச்சு. ஸோ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ இதான் இன்சர்ஷன் ஆப்ரேஷன். இந்த இன்சர்ஷன் ஆப்ரேஷன்ல இந்த 3 ஸ்டெப்பு முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டெலிஷன். நமக்கு தேவையில்லாதனா டெலிட் பண்ண போறோம். ஸோ சாய்ஸ் 3 இருந்துச்சுன்னா பாருங்க, பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு பி டாட் நெக்ஸ்ட், பி ஆரோ நெக்ஸ்ட், அடுத்து ஃப்ரீ ஆஃப் பி, பிஏ ஃப்ரீ பண்ணிடுறோம். ஸோ இதான் டெலிஷன் ஆப்ரேஷன். இதை வந்து கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்றோம், ஏன்னா ஒரு இது டெலிட் பண்றோம் இல்லையா, அதனால கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இந்த 3 லைனுமே டெலிஷன் ஆப்ரேஷன். இந்த 3 லைனுமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் ஈக்குவல் டு 4. சார் தப்பா இருக்கு. சாய்ஸ் ஈக்குவல் டு 4 இருக்கப்ப என்ன பண்ணணும், அந்த லிங்க் லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்றாங்க. ஸ்டார் கியூன்னு ஒரு பாயிண்டர் நோடு கிரியேட் பண்றாங்க. கியூவை கெட்டா வச்சுக்கிறாங்க. ஸோ கியூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் நோடு நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு கியூ நல்லா இல்லைனா, ஏன்னா கியூ நல்லா இருந்துச்சுன்னா லிங்க் லிஸ்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ கியூ நல்லா இல்லாத வரைக்கும் இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். கியூவோட நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கியூங்கிற டேட்டா மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும், ஏன்னா ஒரு டேட்டா மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். கியூங்கிறது கெட் நோடு. அடுத்த நோடு வந்து நல்லுக்கு பாயிண்ட் ஆச்சுன்னா ஸோ ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் இருக்கு, கியூங்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி நல்லா இல்ல, கியூக்கு அடுத்து வேற ஏதோ ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா எப்படி பிரிண்ட் பண்றோம் பாருங்க, அந்த வேல்யூ அதுக்கப்புறம் ஒரு ஆரோ பிரிண்ட் பண்றோம். ஸோ வேல்யூ ஆரோ பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்ப கியூக்கு அடுத்த வேல்யூ நல்லா வருதோ அப்ப கியூவோட டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்து கியூவை இன்க்ரிமெண்ட் பண்றாங்க. கியூ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்படியே இந்த ஒயில் லூப் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் நல்லா ஆகுற வரைக்கும். இப்போ அவுட்புட், நம்ம 4 ஆப்ரேஷனுமே ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க.
ஸோ இந்த அவுட்புட் நம்ம டீட்டெயிலாக எழுதலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பண்றேன். என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? கிரியேஷன், இன்சர்ஷன், டெலிஷன், டிஸ்பிளே 4 ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ நீங்க என்ன ஆப்ரேஷன் சூஸ் பண்ண போறீங்கன்னு இன்டர்வியூ சாய்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 1ன்னு சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்றப்ப நம்ம டேட்டா கேட்போம். என்ன எலமெண்ட் என்டர் பண்ண போறீங்கன்னு டேட்டா கேட்கும். 20ன்னு கொடுக்காங்க. ஸோ 20க்கு ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ 20 ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. அதனால அடுத்து என்ன போகும்? நல்லுன்னு பாயிண்ட் ஆகும். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பாருங்க, இன்டர்வியூ சாய்ஸ்ல 2ன்னு நம்ம கொடுக்காங்க. 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? அடுத்து நம்ம என்ன டேட்டா இன்சர்ட் பண்ண போறீங்கன்னு கேட்போம். ஸோ 10ன்னு கொடுக்காங்க. இப்போ 10ங்கிற டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன எழுதின ப்ரோக்ராம் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் நோட்ல தான் இன்சர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ல 10ன்னு இன்சர்ட் ஆயிரும். அடுத்த நோடு வந்து 20ல இருக்கும். அடுத்து வந்து நல்லு. ஸோ இப்படிதான் இன்சர்ஷன் நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்றாங்க. சாய்ஸ்ல 2 கொடுக்காங்க. 2 என்னது? இன்சர்ஷன். இன்னொரு எலமெண்ட் இன்சர்ட் பண்றாங்க. என்ன எலமெண்ட்னு கேட்கும் என்டர் டேட்டா. ஸோ 5ன்னு கொடுக்காங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் நோட தான் இன்சர்ட் ஆகும். ஸோ 5, அடுத்து என்ன இருக்கும்? 10, அடுத்து என்ன இருக்கும்? 20, அதுக்கப்புறம் நல்லு. ஸோ இப்படி ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்டர்வியூ சாய்ஸ்ல 3 கொடுக்காங்க. 3 என்னது? டெலிஷன். டெலிஷன் நம்ம எழுதின ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் நோட மட்டும் தான் டெலீட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட என்ன இருக்கு? இந்த 5ங்கிற நோட டெலீட் பண்ணிடும். ஸோ டெலீட் பண்ணிட்டு 10, 20 இருக்கு. ஸோ இதான் நம்மளோட இப்போ உள்ள லிங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுக்காங்க? 4ன்னு கொடுக்காங்க. 4 என்னது? டிஸ்பிளே. இருக்கிற லிங்க் லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ 10, 20 நல். இதான் லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த 4 ஆப்ரேஷன் புரிஞ்சா? ஸோ இவ்வளவுதான் லிங்க் லிஸ்ட்ங்கிற கான்செப்ட். ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசா தெரியும். பட் இந்த ப்ரோக்ராம சின்னதா நீங்க சுருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிரியேஷன் என்னன்னு தனியா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்சர்ஷன் என்னன்னு தனியா படிச்சுக்கோங்க. டெலிஷன் என்னன்னு தனியா படிச்சுக்கோங்க. டிஸ்பிளே என்னன்னு தனியா படிச்சுக்கோங்க. இப்படி படிச்சிட்டீங்கன்னா மொத்தமா எழுதுறப்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளவுதான் லிங்க் லிஸ்ட்ங்கிற கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.